வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 7 சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேருந்து கெமிக்கல் பாண்டிங்னா என்ன அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எல்லா மெட்டீரியல்ஸுமே தே ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ் சேர்ந்து தான் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆட்டம்ஸையும் அயான்ஸையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் கெமிக்கல் பாண்டிங். ஏன் கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆக்கிக்க ட்ரை பண்ணும். எப்படி ஸ்டேபிள் ஆக்கிக்க ட்ரை பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூட ஆட்டம்ஸ் கூட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி அது வந்து தன்னை ஸ்டேபிள் ஆக்கிக்க ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும் பொழுது எந்த மாதிரி ஷேர் பண்ணுது அப்படிங்கிற ப்ராசஸை பொறுத்து அதை கெமிக்கல் பாண்டிங்கை கிளாஸிஃபை பண்ணுவோம். அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த வீடியோவில் அயானிக் பாண்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அயானிக் பாண்ட்னா என்னென்னா ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கும், இன்னொரு நான் மெட்டல் ஆட்டம் இருக்கும். இந்த மெட்டல் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக நான் மெட்டல் ஆட்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வெளியில் போனாலோ இல்லை வேறு ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ அது அயானாக மாறிடும். ஸோ மெட்டல் வந்து பாசிட்டிவ் அயானாக மாறிடும், நான் மெட்டல் வந்து நெகட்டிவ் அயானாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸுக்கு இடையில இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான் அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், வேறஸ் குளோரின் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி குளோரின் அயானாக மாறிடும். ஸோ இந்த சோடியம் அயானுக்கும் குளோரின் அயானுக்கும் இடையில கம்ப்ளீட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்திருக்கும். அதனால தான் இது அயான்ஸ்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோடியம் அயானுக்கும் குளோரின் அயானுக்கும் இடையில ஸ்ட்ராங்கான அயானிக் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அயானிக் பாண்ட் கிரியேட் ஆகுறதுனால சில ப்ராப்பர்ட்டிஸில் அதில் சேஞ்சஸ் நடந்திருக்கும். எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னா அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் ஹை லெவலுக்கு போயிருக்கும், அது வாட்டரில் டிசால்வ் ஆகிற குவாலிட்டி வந்து அதுக்கு வந்திருக்கும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் கிரியேட் ஆகும் பொழுது அந்த ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்த இந்த கான்செப்டை வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். விச் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை complete transfer of electron from one atom to another. ஸோ கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அயானிக் பாண்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த யூனிட்லேருந்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.